Hi friends, welcome to Yum Yum channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு வீடியோ ஹேக்கில் பார்த்து தான் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணேன். பட் ஒரு பர்னர் சூப்பராக நல்லா பிரைட் ஆகிடுச்சு. சரி, செகண்ட் பர்னருக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஹார்பிக் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணாங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் வந்து நான் ஹார்பிக்கை வந்து ஊற்றும் போதே நமக்கு வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஊற்றின உடனே அந்த பார்த்திங்களா, அந்த எட்ஜெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வடிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஹோல்ஸ்லலாம் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போகும் நமக்கு. ஸோ நான் பாருங்களேன், க்ளீன் பண்ணவே உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், மேபி சான்சஸ் இருக்குது. சிலருக்கு கையில் புண்ணு இருந்ததுன்னா ஏதாவது ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நான் வந்து க்ளவுஸ் போடல, நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். தென் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ்லேயே தான் க்ளீன் பண்ணுறேன். பேக் சைடும் திருப்பிட்டு நான் பண்ணுறேன். இது பண்ண பாருங்களேன், அதில் இருக்கிற அந்த செம்பு கலர், அதாவது ப்ரௌனிஷாக இருந்தது எல்லாமே ஆஷ் மாதிரி வெளியே வருது. ஆக்சுவலாக கலர் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நல்லா இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடும் நான் பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. அப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் விம் பாரோ இல்லை வந்து விம் ஜெல்லோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரில் ஒருக்கா நல்லா தேய்க்கணும். அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த கருப்பு கலரில் மேலே ஒட்டிட்டு இன்னும் நல்லா தேய்ச்சோம்னா வந்துடும் இல்லையா, அந்த கலரெல்லாம் நமக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம கலர் இப்போ நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் பிளாக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்க்ரப் போட்டு நான் தேய்க்கிறேன். தேய்ச்சோடனே அது போயிடுது அதுவும். ஸோ நீங்கள் விம் பார் வச்சுட்டு நீங்கள் அது வந்து தேய்ச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸும் உங்களுக்கு அந்த பிளாக்காக இருக்கிற மிச்சம் இருக்கிற கலர்ஸுமே உங்களுக்கு போயிடுது. ஸோ எனக்கு அந்த பிராஸ் கலர் அப்படியே வந்துச்சு பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நான் நல்லா இது பண்ணிவிட்டு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து எனக்கு சேம் பிராஸ் கலரே வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸில் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து மற்ற ஹேக் வந்து 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது இல்லாமல் நமக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ 2 கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல காமிச்சதுக்கும் இப்போவும் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது பண்ணிக்கலாம். இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.